யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவரையும் வெல்கம் வெல்கம் என்று வரவேற்கின்றேன். நான் எனது வீடியோவில் ஒரு முறை கூறியிருப்பேன், ஒரு ஆண் என்றால் எப்படி இருக்க வேண்டும், கொடுக்கும் குணமுடையோரை கண்டால் கையெழுத்து கும்பிட வேண்டும், வருத்தப்பட வேண்டும், அவரை போல் நம்மால் பிறருக்கு கொடுக்க முடியவில்லையே என்ற வருத்தப்பட வேண்டும், பயம் இருக்க வேண்டும், வாங்கிய கடனை நாம் திரும்ப தர வேண்டும் என்ற பயம் என்றும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த ஆணை வெல்ல யாரும் முடியாது. அந்த ஆண் வாழ்வில் நிச்சயம் வெற்றி என்பதை கூறியிருப்பேன். ஆனால் கடவுள் ஒரு சற்று விளையாடுவான். நல்லவையை மறக்க செய்து தீயவையை ஞாபகப்படுத்தி தவறான வழிகளை கண்களுக்கு காட்டி நம்மை சோதிப்பார். அவையெல்லாம் நாம் அகற்றி விட்டால், துளைத்து விட்டால், நிறுத்தி விட்டால் நாம் இன்னும் நன்றாக இருக்கலாம். முதலில் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு திறமை. உனது திறமை என்னவென்று உணர்ந்து உன்னால் முடிந்தால் அந்த வழியில் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து வந்தால் அதுவே நன்று. மற்றவரை குறை கூறுவது, புறம் பேசுவது, கேலி கிண்டல் பண்ணுவது, இவையெல்லாம் தீய சிந்தனையை இறைவன் கொடுப்பான். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் ஒருவரை பாராட்ட செய்ய வேண்டும். பரவாயில்ல, இவர் எந்த திறமையில், இவருக்கு ஏற்ற திறமை, இவர் கையில் உள்ள திறமையில் இதை கொடுக்கிறார், இதை செய்கிறார் என்று பாராட்ட செய்தாலே அதுவே உங்களுக்கு பெரு நன்மையை அளிக்கும். இதெல்லாம் என்ன எப்படி சொல்கிறார் என்று ஆராயக்கூடாது, அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் தான் அது புரியும். சில நல்லவைகள் விஷயங்கள் நீங்கள் செய்யுங்கள், அப்போ உங்கள் மனதிற்கு தன்னால் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த அனுபவம் உங்களுக்கு கூறும் இதுவே நன்மை என்று. ஆகவே நாம் யாரையும் எப்பொழுது குறை கூறக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், எல்லா மனிதரையும் சமாதானம் படைக்கப்படுகிறார். ஆனால் செய்கின்ற தொழில்தான் வேறுபடுகிறது. அவரவர் கையில் அவரவருக்கு என்ற உள்ள திறமையை செய்து அவர் தொழில் புரிகிறார்கள், அந்த தொழிலில் மேன்மை அடைகிறார்கள். அப்போதே வேற்றுமை மேன்மைப்படுகிறது என்று அர்த்தம். அதுபோல் யாரையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. அதை எதை ரசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். கவிஞன் கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ பாடல்களை அழகான அருமையான வரிகளை எழுதி தந்துள்ளார். அவையெல்லாம் பாடியிருக்கிறார்கள், நாம் கேட்டு ரசித்திருக்கிறோம். அவர் கையில், அவர் மூளையில் அவருக்கு உள்ள திறமை அத்தகைய பெரிய திறமை, அது எல்லோருக்கும் வராது. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை, அந்த திறமையை கண்டு நாம் பாராட்டுவதே நன்று. இதுவே இன்று எனது யூடியூப் சேனல் உரையாகும். நீங்கள் எனது சேனல் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனது சேனல் முழுமையாக வந்தால் அதன் அருமை தெரியும், முழுமையாக கேட்டால் நல்லாவே என்று புரியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.